எலெக்ஷன் வரும், ஓட்டு போடுவோம், ரிசல்ட் வரும். ஒண்ணு டிஎம்கே இல்ல ஏடிஎம்கே. 2ல யாராவது ஒருத்தர் ஆட்சி அமைப்பாங்க, அமைச்சரவை கூடும். இதுதானங்க தமிழகத்தோட அரசியல் வழக்கம். நெறைய பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த ட்ரெண்ட உடைக்கவோ, மாத்தவோ யாராலயும் முடியல. ஆனா விஜய் அப்படின்ற அந்த ஒரு பேரு பல ரெக்கார்ட கிரியேட் பண்ணிருக்கு, பல ரெக்கார்ட உடைச்சிருக்கு. அவரோட படம் ரிலீஸ் மட்டும் பிரச்சனை இல்ல. அவரோட ஆட்சி அமையறது கூட பிரச்சனை தான். டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி அமையுமா அப்படின்ற நியூஸ் ஹெட்லைனா வரும்னு மே 4ஆம் தேதி வரைக்கும் யாராவது படிக் பண்ணிருப்பாங்களா? எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போட மட்டுமே தெரிஞ்ச நமக்கு 234 தொகுதி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச ஒரு சாமானியனுக்கு 118 இருந்தாதான் சிஎம் ஆக முடியும் அப்படின்னு தெரியுமா? தொங்கு சட்டசபைன்னு ஒண்ணு இருக்கு, கட்சித்தாவல் தடை சட்டம்னு ஒண்ணு இருக்கு, குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு ஒண்ணு இருக்கு. எவ்வளவும் இருக்குன்னு நமக்கு இப்பதானே தெரியும். ஒரே ஒரு ஓட்டு, ஒரே ஒரு எம்எல்ஏ, ஒரே ஒரு விரலோட புரட்சி அப்படின்னா என்னன்னு இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும்ல. ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள வரவே முடியாத பிஜேபி ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வர முடியாது. ஆனா யாருக்கும் தனிப்பெரும்பான்மை இல்ல அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தை சொல்லி குடியரசுத் தலைவர் ஆட்சி மூலமா தமிழகத்தை நேரடியா ஆட்சி பண்ணும் பிஜேபி. காத்திருக்கிறது தமிழகம் தன் தலைவனை எதிர்நோக்கி. அரசியல் பழகுவோம், பேசலாம், பேசுவோம்.